ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 204 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன இடம் மாறிடுச்சு? ஓ 8 அப்பா ஓ அவரா இப்போதான் காட்டுறேன். இவர் தண்ணிக்குள்ளேருந்து இப்போதான் ஏழ்றாரு. இவர் என்னையா வர்றது? மயக்கத்திலே இருந்திருக்காரு போல இருக்கு. அப்படியே மயக்கத்திலே இருந்திருக்காரு போல இத்தனை நாள். அப்பா சாமி வந்துட்டீங்களா? ஐயா அவங்க இங்க யாரும் இல்ல. எங்கடா போனார்னா இவ்வளவு நேரம் இவர் தவத்துல இருந்துக்கிறாரு. போற போக்குல போட்டு ஒரு பிளான் இவ்வளவு நல்லா வேலை செய்யும்னு நினைச்சு கூட பாக்கல. மஞ்சிக்கவே ஏமாத்திருக்கீங்கன்னா நீங்க பெரியவர்தான். நான் நடிப்பேடையப்பா சாமி. அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இவ்வளோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இது பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீ போற போக்குல போட்ட பிளானால என்னோட கையும் காலும் போயிடுச்சு. என் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? அது திரும்ப வளரதான் போகுது. அந்த விஷயம் உனக்கு புரியதான் போகுது. அது பாட்ட பாடுன்ற பேர்ல காதலை ஏத்த காய்ச்சி ஊத்தாத. கடுப்பா இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. சரி நீ பாடல, ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னை வச்சு விளையாடல. உனக்கு புரியுதா? இந்த முறை என்ன ட்ரை பண்ண போறேன்னா இன்னொரு அரகுற பிளான். தயவு செஞ்சு ஒரு கொம்பே காண. நான் பாட போறேன். ஐயா நாங்க போங்க ஐயா. எனக்கு எப்பவோ எங்க அண்ணங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஊரை விட்டு நாம போயிட்டா சுதந்திரம் அக்காட்ஸ்கி கையில மாட்டிக்கிட்டேன்னு மட்டும்தான் தெரியும். ஒரே காரணத்தினால என்ன இந்த ஊருக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அதுவும் இந்த ஊரோட ஒரு ஆயுதம் மாதிரி. என் போக்குல விட்டாதானே என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க? என்காவுக்கு கின்சான் சென்சேரா சரியான ஆளு. அது யாரு? இப்படி அறிவில்லாத மாதிரி கேள்வி கேட்காத. கேட்டு வாயில ஓங்கி ஒண்ணு வாங்காத. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்ல? அக்காட்ஸ்க்கு எப்ப வேணாலும் திரும்பி வரலாம். அது மட்டும் இல்லாம நீ என்ன வர வச்சதுனால உனக்குள்ள அந்த அளவுக்கு தெம்பும் இல்ல. அந்த சண்டையில உன் கை ஓங்கி இருக்கும் போதும் தேவையில்லாம நீ என்ன வர வச்சிட்ட. உண்மையை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். இது வரைக்கும் நான் எதிர்த்து சண்டை போட்ட ஆளுங்கள்லேயே அந்த ஷாரிங்கான் வச்சிருந்த பையன் தான் ரொம்பவே பலமான ஆளு. கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டது ஏன் தப்புதான். ஒன்னு புரிஞ்சுக்கோ, காலம் முன்ன மாதிரி இல்ல, மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் என்காவை பத்தி சொல்றியா? மாதிராவும் அவனா வந்தா கஷ்டம்தான். இது உள்ள போறதா சேஃப். வந்துட்டு போனதுக்கு எந்த அடையாளமும் இல்ல. டிரான்ஸ்போர்டேஷன் ஜோட்ஸோ, இது நம்ம வேலையை ரொம்ப கடினமாக்குது. ககாஷி சென்சை, இவ்வளவு நேரம் அவன் சொன்ன எல்லாமே கொஞ்சம் கவனமா வேறு. ஏன்னா ஏது உண்மை நமக்கு தெரியாது. ஆனா அவன் சொன்னது உண்மையா இருந்தா நம்ம சாஸ்கே. நருட்டோ, உன்னோட உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கொஞ்சம் அமைதியாரு. ஏன்னா இப்போதைக்கு மாதரா சொன்ன விஷயத்த நம்ம 3 பேருக்குள்ள வச்சுக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நல்லது. அது ரகசியமாவே இருக்கட்டும். நம்ம ஊருக்கு இப்ப நம்ம உயிர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் எல்லாமே கெட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் மாதரா சொன்னதை நம்பவே முடியாது. ஹிடன் லீஃப் வில்லேஜோட பெருந்தலைவர்கள் ஹிட்டாச்சியை பயன்படுத்தி உச்சிஹா இனத்தையே அழிச்சிருக்காங்கன்னு அவன் சொன்னதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இப்ப நம்ம கிட்ட இல்ல. அதனால இது ரகசியமாவே இருக்கட்டும். இதை நீ யாருக்கிட்டே சொல்லிடாத. இதுதான் யோசிக்காம போயிட்டான். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சுசானோ, ஆனா எப்படி? அப்ப இதுதான் அந்த உச்சிஹாவோட மாங்கிக்கு ஷாரிங்கானா? சாஸ்கே எப்ப பார்த்தாலும் புதுசா ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருக்கான். வெறுப்பேத்துறான்.
சிரிப்பு சொன்னா கேளுங்க, எல்லாரும் பின்னாடி வாங்க. அது எடுத்தா பயங்கரமா வீக் ஆகும். அவன் பில்லர் கேம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சிரிப்புல எவ்வளவு வன்மம் தெரியுமா? சூரியகாரம் மாதிரி இருக்கான் அவன். இந்த இடத்தையே முச்சிரும் போல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அவனை பார்த்து அவளை மட்டும் காப்பாத்திருவியே. ஹீலிங்க்கு வேணும். இப்ப மத்த 2 பேர்லாம் அதை பத்தி அவ்வளவுதான். கவலை இல்லை. எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க கூட்டிட்டு போ. அடப்பாவி. ஆனா பட் ஜூகோவும் சுகெட்ஸும் கவலை இல்லை. அவங்க 2 பேரோட சக்கரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்கள விட ம். இப்ப முக்கியம் டான்சோ தான். உங்களுக்காக வந்து நின்னானுங்களே. சீக்கிரம் என்ன அவகிட்ட கூட்டிட்டு போ. சரி கூட்டிட்டு போறேன். இவனுக்கு என்னதான் ஆச்சு? வெறி பிடிச்சு போய் நிற்கிறான். அவன் வாட்டர் தப்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் தான் அவங்களும் பொழைச்சுக்கிட்டாங்க. இன்னும் கொண்ட சிங்கம்டா. இதுக்கு நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். லார்ட் காசேக்காகே ஓ சாஸ்கேவை காணும். இந்த பிரச்சனைக்கு நடுவில் தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கேயே இவ்ளோ மோசமா இருக்குன்னா சம்மிட்ல என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. நாம சாஸ்கேவை துரத்துக்கிட்டு போயே ஆகணும். அப்படின்னா நம்ம மேல் நோக்கி தான் போகணும். இங்கதான் இருக்காயா, எங்கேயும் போல. நருட்டோ, நீ யாருந்தா என்ன பண்ணுவ? அடுப்போம். என்னடா இவ்வளவுதான் இருக்கு. அதனாலதான் என்னால அங்கிருந்து தப்பிக்க முடிஞ்சது. என்ன இருந்தாலும் சாஸ்கே காரன் யோகோ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இவன் ஓகே. அவன் இவனுக்கு உயிர் இருக்கு. என்னால சமாளிக்க முடியும். அதுல இருந்தே எனர்ஜி எடுத்துக்கிறான். மொத்தம் பேர் காணும் பின்னாடி. இப்பதான் வருது. இது போதும். என்னடா அப்படியே இருங்க. ஏ, சாஸ்கே அவன் வந்துட்டான். மூணு பக்கம் இருக்கிறாங்கடா. எங்க நமக்கு மேல இருக்கான். வா மாஸ்க் காட்டுறான் அவன். உள்ளே வருவண்டா. என்னடா கிளிப் பண்ற மாதிரி இது. டான்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு. பட் 3 காஜே இருக்காங்கல்ல. சாஸ்கே டான்சர் தப்பிச்சிட்டான். லேடி மிசுகாக்கே, சோஜுரு, நீங்க எங்க இருங்க. நான் டான்ஸோவை துரத்திட்டு போறேன்.
ஏன்னா ஃபைட் காக்கிய சம்மிட் இன்னும் முடிவுக்கு வரல. நான் இங்கேயே தான் இருப்பேன். ஆனா அதுக்காக நீ ரிஸ்க் எடுக்காத. மேம், பகாட்ஸ்கி ஆளுங்களை உங்ககிட்ட தான் ஒப்படைப்பேன். எனக்கு இடுப்பு வலி அதிகமாயிடுச்சு. தேவைப்பட்டா அடிச்சு நொறுக்கிற வேலையை நீ பாத்துக்கோ. நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறேன். இது ஒன்று சொல்லியே ஓட்டுறாரு அவரு. ஏய், குழம்பு யாரு? ஆரம்பிச்சிருச்சு. லீடிங் மிசுகாகே உட கேகே கென்காய் லாவா ஸ்டைல் ஜூட்சு. மிஸ்ஸுக்காகவா? அக்காட்ஸ்கே சேர்ந்து நீங்க நாலாவது மிசுகாகேவையே மாத்தி எங்க ஹிடன் வெஸ்ட் வில்லேஜை தாண்டி வந்துட்டீங்க. வாயில இருந்து விடுறாப்பா அவ. நான் கூட கட்சி ஜிஹாவை சேர்ந்து நீ ஹேண்ட்ஸமா இருக்கங்கிறதையும் ஒத்துக்கணும். என் வழியில குறுக்க வராத. ஹேண்ட்ஸமா இருந்து என்ன பிரயோஜனம்? கோவக்காரனா இருக்கியே. கவலையே படாத. உன்னோட கோவத்தை தணிக்க என்னோட முத்தமே போதும். எரிக்கவா? என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுற நீ? கிழவி சொல்லிட்டே இருக்க, சாஸ்திர பாத்துட்டே இருக்க. அவங்க ஷார்ட் டெம்பர். மிசுகாகே சண்டை போட தயாராயிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாம கூட இருந்து நான் தான் பாத்துக்கணும். ஆனா இவன் ஜாபுசாவ தோக்கடிச்சவனாச்சே. அப்படிப்பட்ட ஒருத்தனை என்னால எதிர்த்து தடுக்க முடியுமா? சந்தேகப்படாத ஜோஜோரோ, உன்னால முடியும்னு நம்பு. நம்பி பேர் மாத்தி சொல்றேன். ஜாபுசா இவன் என்ன பண்ணா? லோட்சுக்காகி நீங்க சண்டையில டேடா கலந்துக்க இருக்கு, அவனை சொல்லிட்டான் போல. தலைய குனிஞ்சிருக்கீங்களா? மறுபடியும் அதே லாவாவா? யார் தலைய குனிய சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஜோஜரோ தோ வந்துட்டேன். ராமேகாரே ரியஸ். ஓ, இந்த சுறா புட்டோட மோசமாகுது இந்த வாயில. ஐயோ ஒருத்தர் வெறித்தனமாகறாங்க. என்னோட எல்லா செல்ஸும் வலிக்குது. இவ்வளவு பவர். சோசனோட சைடு எஃபெக்டா தொடர்ந்து பயன்படுத்தினா இப்படித்தான் ஆகும் போல. இன்னும் இதோட முழு சக்தியை கூட நான் பயன்படுத்தல. அதுக்குள்ள இவ்வளவு வலி இருக்கு. ரெண்டா ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற அப்படிதான். இவ்வளவு வலி இருந்திருக்கும். இப்ப நாம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கோம். ஓ, லாக் போட்டாங்க ரெண்டு பக்கமும். உண்மையாவே இறந்து போயிட்டானா? இவனோட சக்கராஃப்ல நின்னு போனதை நான் கவனிச்சேன். ஆனா இந்த அக்காட்ஸ்கி ஆளுங்களை மட்டும் நம்பவே முடியாதுப்பா. இது க்ளோன் இல்லையா? சீக்கிரம் செத்துட்டான் அவன். உன் பக்கத்துல இருக்கே அந்த செவரு. உன் மேல நான் முதல் தாக்குதல் பண்ணும் போதே அதை மொத்தமா சீல் பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த ரூம் இப்போ மொத்தமா என் கண்ட்ரோல்ல இருக்கு. உன்னால தப்பிக்க முடியாது. நான் 3 சக்கர நேச்சர்ஸ பயன்படுத்துவேன். ஃபயர், வாட்டர், அப்புறம் எர்த். அதனால நான் 2 கேகே கென்காயை பயன்படுத்துவேன். ரெண்டா? ஸ்டைல் சாலிட் ஃபாக் ஜுட்சு. அம்மா சாஸ்கே எங்க? அவனை எரிக்க போறான். அவன் செவரோட அந்த பக்கத்துல இருக்கான். இது பண்ணாம நிக்கிறானே. இது மெல்ட் ஆகுதா? கெஜின்ஸ் இருக்கே தப்பிச்சிருவான். திரும்ப சாஸ்கே சக்கரோட பலம் குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன் அவன் இப்பயும் இந்த அளவுக்கு முயற்சி பண்றான்? லார்ட் ராய்காகி கிட்ட ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணும் உன்னை காப்பாத்துற எண்ணம் எல்லாம் இல்ல. இப்பவே உன்னை என் கையால கொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு. உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமான ஆளை கொல்லணும்னா வேதனையா இருக்கு. தப்பு போடா. corrosive acid mist. என்ன இது? கெஜின்ஸுவா? இங்க
இருந்துட்டு போட்டா என்ன என்னது இது? எல்லாருக்குமே புதுசா இருக்குல்ல. இந்த சக்ரா இவனா? இரு, இது வந்து அப்ப நான் ஆ, சந்திச்ச அவன்தான். ஏய் நடிச்சிருக்காவ. அவனோட வேலைதான். அட அவங்க என்னோட ஸ்பைலேஷன் ஜூட்ஸுவை கவனிக்காததை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஃபைகா கேஸ் உண்மையிலேயே அடி முட்டாளுங்களா இருக்காங்களே. அவன்தான். நம்ம சக்கரம் விளையாண்டுக்கிறீங்க. இருக்கான். ஆனா எப்ப இப்படி வந்தான்? அப்ப எப்படி பார்த்தா பாரு. உருவாக்கின டைம் லாக் ஜூட்ஸு தானே இது. நிறுத்தடா. இவங்க உருக்கிடுறாங்க, ஆனாலும் திரும்ப திரும்ப வந்துனே தாங்கிறான் அவனும். உரைச்சியை விட மோசமாகறாங்க. என்னோட சக்கரா அதிப்பு அதிகரிக்குது. ஹீல் பண்றான். என்ன விட்டு போய் தொலை. இங்க இருந்து கிளம்பிடுறா. உனக்கு எதுவும் ஆகலைல? மத்தவங்க இருக்கிற இடத்துக்கு இந்த மிஸ்ட் போக கூடாது. அதனால பேச்ச நான் மாத்தி ஆகணும். அவனை சமாளிக்க கஷ்டப்படுறா போல இருக்கு. அக்காட்சுச்சி, இப்ப நாமளும் அவளுக்கு உதவி பண்ணுவோமா? சரி சரி. வாரையா எத்தனா பபுள் கம் மேல்ற மாதிரி. ஸ்டைல் வெயிட்டட் கோல்டன் ஜூட்ஸு. என்னென்னமோ பண்றாங்க. இவன் ஒருத்தி சபதெல்லாம் அடி வாங்கிக்கிறேன். அப்படின்னா நீதான் அந்த டைடர். பறக்க முடியுமா இவனால? எனக்கு உன் மேல தனிப்பட்ட பகை இல்லைனாலும் பல ஷினோபிகள் நீ சாகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால உன்னை சாகடிக்க போறேன். பார்ட்டிகல் ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்டலிங் ஜூட்ஸு. இல்லையே. சாஸ்கே! இல்ல ஐ ஏதோ யூஸ் பண்ணான். இல்ல காரணமா சாஸ்கேயோட சக்கரவை உனக்கு இல்லப்பா மகிக்கு ஏதோ ஓபன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. அவரு என்ன பண்ணிட்டாரா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல. அவன் போனது நிஜம்தான். ஏன்னா நான் தான் அவன் உடம்ப அணு அணுவா சிதைச்சு உரு தெரியாம அழிச்சிட்டேன். அடுத்து சாக போறது நீதான். விடு. சாஸ்கே எங்க எங்க அவன்? காங்குரோ பாத்துக்கிறேன். நன்றி. உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன். நாங்க உங்களுக்கு நன்றியோட இருப்போம். சுச்சிக்காகே அந்த சாஸ்கே எங்க? அந்த புயல அணு அணுவா சிதைச்சிட்டேன். என்ன தைரியம் இருக்கணும்? அவனை நான் தான் அழிப்பேன்னு சொன்னல. அப்புறம் எதுக்காக நீ இல்லையே, தேவையில்லை? வாய்ப்பு இல்லையே. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால பலம்பல மூட்டை கட்டு ராய்க்காக. ஏன்னா எல்லாம் அசால்ட்டா உள்ள வரீங்க. என்னோட பேரு மாதரா உச்சிஹா. என்ன அசரவே இல்லை ஒருத்தரும் சாஸ்கே! இருக்கான். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்க வந்திருக்கேன். என்ன கேள்வி? என் திட்டத்தை பத்தின கேள்விதான். ப்ராஜெக்ட் சுகினோமே. இந்த எபிசோட்ல எல்லாருமே மாஸ் பண்றாங்க. ஒருத்தர் பவரை எடுத்து பாக்குறப்போ என்ன மாதிரி இருக்குது. சும்மா ஒரு ஒரு ஊர்லயும் ஹெட்டா போட்டுருவாங்க. அவங்க பவர் எனக்கு மிஸ் ஆகி பார்த்தோன்னே எனக்கு ஷாக். அவங்க என்னால எரிமலையை கக்குறாங்க.
இந்த பக்கம் ட்விச்சியாக பறக்குறாரு. ஐயோ என்னய்யா பண்றீங்க? எல்லாம் வேற லெவல்ல இருக்கு ஒருத்தர். கூட இருக்கிறவங்களும் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்ன்றது ஓகே. ஹெட் கூட இருக்கிற அவங்களே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஒருத்தர் அடியும் வேற மாரி இருக்குது. சம்பவம் பண்றாங்க ஒருத்தரும். சாஸ்கி எனக்கு தெரிஞ்சு வந்து மாட்டிக்கிட்ட மாரி தான் இருந்தது. சப்போஸ் இங்கெல்லாம் இல்லை, அவங்க ஹெல்ப் பண்ணல, கூட பேக்கப் இல்லை, நான் கண்டிப்பா சாஸ்கிக்கு அதை போவேன். ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே ஹெட்டுங்க. சாதாரண ஆளுங்க இல்லை. இவங்ககிட்டருந்து தான் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் போறான்னா திரும்ப திரும்ப அந்த ஹீலிங் அதெல்லாம் கிடைக்கிறதுனால தான் அங்க நிக்கிறான். ம். இல்லன்னு வச்சு அங்க அவ்வளவுதான் இங்கேயே சமாதி கட்டிட்டு ஆனாலும் இருப்பான். பாருங்க டான்ஸோ தப்பிச்சுட்டான். இப்ப சாசுகே வந்து இப்ப நருட்டோ வந்து தடுப்பான் எல்லாத்துக்கும். அதனால அங்க நீ விட்டுட்டு வந்த ஓகே. பட் இங்க கூட இந்த 2 பேரும் உனக்கு ஃபேவரா தானே இருந்தாங்க. உனக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரைட்காக அடிக்கும்போது கூட அவங்க உனக்கு முன்னாடி நின்னு உன்ன வந்து சேவ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களையும் அவன் விட்டுட்டு வராங்க. அது ரொம்ப தப்பா இருந்தது. ரொம்ப செல்ஃபிஷா இருந்தது அந்த விஷயம். தெரிஞ்சு தானே வந்தாங்க. அவனுடைய டார்கெட் அதான். நீங்க கூட ஹெல்ப்புக்கு வர்றது. மேபி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்ஸ் பண்றவன் தானே. அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. அவன் வாட்டரும் ஒன்றும் ஆகாது. இவன் இதுவாயிடுவான்ற அந்த நினைப்புல விட்டுட்டு வந்தானா, இல்ல நிஜமாவே கண்டுக்கலையா, இவங்க ஃபோக்கஸ்டா இப்படி விட்டானான்னு தெரியல. ஆனாலும் இவள மட்டும் புடிச்சுக்கினான். ஏன்னா ஹீல் பண்றது வேணும், கண்டுபிடிக்கிறது வேணும்னு இவள மட்டும் கரெக்டா காப்பாத்திடுறான். அந்த 2 பேரை கேட்டா என்ன அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஆனா சாசுகே டோட்டலா மாறிட்டாங்க. இருந்த கொஞ்சம் நஞ்ச கேரக்டர் கூட இல்லாத மாதிரி டோட்டலா வேற மாரி இருந்தான். ரொம்ப வித்தியாசமா இருந்தது அவன பார்க்கறதுக்கே. ஏன்னா சுசுனோ எடுத்தா அந்த இடமே காலியாகுது. இன்னும் பவர் எதுவும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. இப்பதான் கொஞ்சம் எடுத்திருக்கான். அதுக்கே இப்படி எல்லாம் அதுக்கே எல்லாம் உடைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவனால இதை ஹேண்டில் பண்ண முடியலன்றத ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டானா கஷ்டம். ஃபஸ்ட் டைம் எடுத்ததுக்கே இப்படி பண்ணி வச்சிருக்கிறான். சப்போஸ் இவன் வந்து அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கற்றுக்க ஆரம்பிச்சிட்டானா என்னென்ன பண்ணுவான்ட்டு நினச்சே பார்க்க முடியல. ஆனா அந்த செடி வந்து செத்துருப்பான்னு நெனச்சேன். அப்படியே அது வேற ஒரு டூப்பா இருந்தா கூடவே, அது திரும்ப வராது தானே. அது போனது போனது. எப்படி ஏதோ ம். ஒண்ணு அப்படிதான் நெனச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவன் நடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரையும் அந்த மாரி லாக் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா நான் அது சொல்லிட்டே தான் இருந்தேன். இன்னும் ஒயிட் இங்கே பாதி தான் பாதி வந்து உள்ள இருந்துச்சு. அமிச்சான். வெளியே பிளாக் இருக்கு. ஸோ இவன் வந்து அதை எழுப்ப முடியல, பண்ண முடியல நினச்சிட்டே தான் இருந்தான். அதே தான் நடக்குது. சும்மா செத்த மாதிரி ஆ. நடிச்சுட்டு ப்ராப்ளம் வரும். அப்போ நம்ம தேவைப்படுவோன்றதுனால இவ்வளோ நேரம் அப்படியே செத்த மாதிரி நடிச்சுருந்துக்கிறோம். பார்த்தா பபுள் கம்மா இங்கே போகிறான், அங்கே போகிறான், எல்லாரையும் பிடிக்கிறான். அவங்க என்னடா மிஸ்ஸுக்கு ஃபூனு அப்படின்னு பயங்கரமா இருந்துச்சு. இவன் ஒருத்தன் குறு குறு அப்படின்ற மாதிரி ஊதி தள்ளிவிடண்டா உன்னை அப்படின்ற மாதிரி இல்ல இருந்துச்சு. நான் பார்த்தது எப்படி இருந்தாலும் ரொமான்டிக்கா பார்ப்பாங்கல்ல. திரும்பி ஒரு லுக் விடுவாங்களா, அந்த மாரி பண்றாங்க. செம்ம ம். ஃபன்னா இருந்துச்சு ஆனா அது. ஆமா. ஆனா மிஸ்ஸுக்காக வேற லெவல் பண்றாங்க அவங்க. அவங்களோட இதெல்லாம் எனக்கு அதுவும் ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்னடா 2 கேக்கே கேங்க எடுப்பேன்றாங்க, அதை ம். பண்ணுவேன்றாங்க, இதை ஐயோ என்ன அவங்க என்னன்னே தெரியல. ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க அவங்க தான் இருக்கிறதுலே. ஆனா அவங்க தான் வந்து வேற லெவல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ரைட்காகவே மிஞ்சிருவாங்களா என்னன்னு தெரியல. அவங்க பவர்லாம் எக்ஸ்ட்ரீமா அந்த மாதிரி இருந்தது. ஆனாங்க இப்ப இங்க யாருக்கு என்ன பண்றது, எத முடிக்கிறதுன்னே தெரியல. எல்லாம் அப்படியே ஆளாளுக்கு ஒரு ஒரு தாட்ல அவங்க நெனச்சத ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காரா கூட வந்து சாசுகேவ என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. இப்ப அவன ஏதோ அட்டாக் பண்ணி கில் பண்ணவும் அவனுக்கு மனசு வராது. பட் அப்படி பண்ணாலும் யார் மூலியமாவது அப்படி நடந்துட்டா கூட, இப்ப சாசுகேவோட எண்ணம் அங்க தோத்து போயிடும்ல. அவனுக்கு இருக்கிறதே குறிக்கோள் ஒண்ணே ஒண்ணு, சாசுகே கொண்டு வரணும். அவன திருப்பி இது பண்ணணும்னு தான். இப்ப இது நடந்துச்சுன்னா, சாசுகேவோட எண்ணம் வந்து தோத்த மாரி ஆயிடும். ஸோ இப்ப நான் காராக்கு அதையும் பார்க்கணும். இங்கேயும் எதுவும் ஆயிடக்கூடாது. அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்ட்டு. ஸோ நருட்டோ இந்த இடத்துல இருந்து என்ன யோசிப்பான்ற அளவுக்கு அவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா காராக்கு வந்து திரும்ப திரும்ப அது சாஸ்கியை பார்க்குறப்போ அப்படியே அவனை பார்க்குற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். நானும் இப்படி தான்டா இருந்தேன், குட்டுத்தனமாக இருந்தேன், நருட்டோ தான் எனக்கு வந்து அந்த வழியை காட்டினா இன்னைக்கு நான் அந்த ஊருக்கு காசுக்காகவே ஆகியிருக்கேன்னா அதுக்கு அவன் தான் காரணம். நான் தப்பான வழியில் இருந்திருந்தேன்னா முடிஞ்சு போச்சு. என்னை எண்ணத்தை மாற்றி வச்சா இன்னைக்கு எனக்கு பேரும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கு காரணம் அவன் தான்றது. அதே மாதிரி தான் நீயும் மாறினா உனக்கும் எல்லாம் கிடைக்கும். பட் நீ வழி மாறி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்க என்ன மாதிரியே இருக்குது பார்க்குறதுன்றதுனால தான் அவனுக்கு குழப்பம். எது எப்படி இவனை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. ஸோ நருட்டோ மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். நருட்டோ உனக்கு என்ன பண்ணனோ அதே தான் நீ கா என்னது சாஸ்கே பண்ணணும்னு இருக்கணும். ஆனால் அவன் திணறான். இந்த இடத்துல நான் வந்து இப்போ ஊர் தலைவராக பண்ணுறதா, இல்லை அவனுக்கு இது பண்ணுறதா, இவனை தடுக்கிறதா, இல்லை விடுறதா, பிடிக்கிறதா அப்படின்ற குழப்பம் அது. ஏன்னா இப்ப எனக்கு பொறுப்பு இருக்கு. அதனால அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல. ம். பிளஸ் வந்து அவன் சொல்றத கேட்க நிலைமையிலயும் இல்ல. இப்ப காராக்கு நடந்தப்பல நருட்டோ எதனா சொன்னான், கேட்டான், ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பண்ணான். இங்க ம். அப்படி எதுவுமே இல்ல. அப்ப ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா இவன் 5 தலைவருங்க முன்னாடி வந்து எல்லா சேட்டையும் பண்ணுகிறான். இது எல்லாரையுமே கோவப்படுத்தும். இப்போ எல்லாரும் கோவப்படுறதே அதனால தான். உள்ள வந்து இவ்வளோ சேட்டை பண்ணுகிறான் ஒருத்தன். என்னடா நினச்சினுக்கிறேன் என்னன்றது அந்த இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதெல்லாம் கஷ்டம் தான். எப்படி இதை பண்ண போகிறேன், சமாளிக்க போகிறேன். இந்த நான் வந்து டான்ஸை பண்ண பின்னாடியே ஓடிவான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இவங்க மிஸ்ஸுக்காக அவசரப்பட்டு இவங்க தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயம் தான் சொல்லிட்டே இந்த யாரும் தடுக்காமல் இருந்தாலே அது முடிஞ்சிரும்ன்ட்டு. அவன் கெட்டவனால அதை நாங்கள் தான்டா பார்க்கணும், நீ கொடுக்கூடாது தண்டனைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு வலி அது இவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி பேசி புரிய வைக்க முடியாது. இவங்க வந்து
இவன் பண்ணது தப்புன்றதை தடுக்க பார்க்குறாங்க. அக்காசுக்கி ஆளுன்றனா உடனே கொல்றதுக்கும் ரெடியாக இருந்தார். டுச்சிகாகெல்லாம் உடனே கொன்று இருப்பார். நல்ல வேளை அந்த டைமுக்கு மாதரா வந்து காப்பாற்றிருக்கான்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் அவன் கண்ணு கொஞ்சம் ஏதோ அவக்கன் பண்ண மாதிரி இருந்தது. மேபி கெஞ்சுசாமி போட்டு தப்பிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா எங்கள் மாதரா வந்து ஹெல்ப் பண்ணிங்க. தோலை தூக்கி போட்டுன்னு அவனும் உள்ளே வரான். டேய் ஆளாளுக்கு உள்ளே வந்தா அப்புறம் என்னடா அந்த சபைக்கு மரியாதை? எல்லாரும் உள்ளே வராங்க. ஸோ இப்போ இவங்க என்ன செக்யூரிட்டி பண்ணி என்னத்தை இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மொத்த பேருமே உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனா ஒண்ணுங்க, அந்த அக்காசுகிட்டயும் சாசுகே விடல. எனக்கு அப்பப்போ ம். கொஞ்சம் பயமாவே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல சாசுகே கோத்து விட்டுட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியே தோணும். ஆனா எல்லா ம். இடத்துலயும் வந்து அவங்க சாசுகேவையும் சேவ் பண்றாங்க. அது துணையும் இருக்காங்க. அது பார்க்கும்போது ஓகேடா, இப்போ அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஸோ சாஸ்கேக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து செடி வந்து எல்லாம் பண்ணது கூட குழப்பி விடுறதுக்காக ம். எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி அந்த திணற டைமுக்கு எல்லாம் பண்ணலான்றதுக்காக அவன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணது. இங்கே மாதரா அதுக்குள்ள டக்குன்னு போய் நருட்டோ கிட்ட டக்குன்னு வந்து இங்கே உள்ள எல்லா இடத்துலையுமே ம். இருக்கிறான். நான் தூணில் இருப்பேன் துரும்பில் இருப்பேன்ற மாதிரி மொத்த இடத்துக்கும் போகிறான். அட் டைம் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சான். ஸோ இங்கே லாஸ்ட்டாக அவனோட ப்ராஜெக்ட் என்னன்றதையும் வந்து இவங்கள்ட்டே ஓப்பனாக சொல்லிட்டான். சொல்லிட்டு செய்கிறான். முன்ன வந்து எல்லாத்தையும் ரகசியமாக எதுவுமே வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அவ்வளோ மறைச்சு மறைச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆள் குறைச்சி பண்ணிச்சுன்றப்போ இப்போ 5 ஊர் இங்கே இருக்குது, 8 இருக்காங்க. அவங்கள்ட்டே டே இதான நெக்ஸ்ட் செய்யப்படுற முடிஞ்சா தத்துவேடான்னு வந்து சவால் விடுற மாதிரி இருக்குது. இது பயங்கரம். ஆனா பாருங்க, நருட்டோ இந்த கக்காஷி அமௌண்ட்டெல்லாம் வந்து அந்த யோசிச்ச விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிதானமா இருந்தாங்க. இவன் சொல்லிட்டான் அதெல்லாம் இல்லாம இப்போதைக்கு நமக்குள்ளே இருக்கட்டும், நம்ம இது பார்த்துக்கலாம், நம்ப வேணாம் அப்படின்ற ஜோன்ல இருந்தாங்க. அதுதான் தெளிவான ஒரு மைண்ட், அப்படிதான் இருக்கணும். ஸோ அவங்க புரிஞ்சிச்சு எமட்டோக்கும் சரி கக்காச்சும் சரி இவன் கொலை போடுறதுக்கு தான் இதை வந்து சொல்லியிருக்கேன். ஏன் இந்த டைமுக்கு வந்து இப்போ ஏன் இதை சொல்லணும், இவ்வளோ நாள் சொல்லாமன்றதை கொலை போடுறதுக்கு தான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே இப்போ கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அங்கே 5 கழிச்சு அங்கே மீட்டிங் இருக்குது, இந்த டைமுக்கு அவன் வந்திருக்கானா கண்டிப்பாக குழப்பறதுக்கு தான் இருக்குன்றது நல்லா தெரியும். ஸோ அவன் சொல்கிறது உண்மை பொய் எதுன்னு நமக்கு தெரியாது. அவன் சொன்னதை அப்படியே நம்பிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் குழப்பிக்க வேணாம், இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்னு பார்ப்போன்ற ஒரு தெளிவான முடிவு எடுத்தார். ஸோ அது சூப்பராக இருந்தது. இப்போ மாதரா வந்து அந்த ப்ராஜெக்ட் பேர் சுக்கினோமி. இந்த ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கான். இந்த பேருக்கு என்ன அர்த்தம், எதை குறிக்குதுன்றது தெரியல. இது அங்கேயும் சொன்னான். இது இப்போ 2 எபிசோடுக்கு முன்னாடியே அந்த பேர் சொன்னான். பட் இது எதுன்றது தெரியல. இப்போ எல்லாருக்கிட்டேயும் இருந்து அந்த டைல் எடுத்தானே அதுக்கு பேர் அதுவா, இல்லை வந்து நருட்டோ இந்த நகட்டோகிட்ட இந்த விஷயம் பண்ணனால இப்போ என்னுடைய பிளான் மாறிடுச்சு, இப்போ நான் வேற ஒரு திட்டம் வச்சுருக்கேன்றான். ஸோ இது வேற இதுவா அப்படின்றது இப்போ எனக்கு குழப்பமாக இருக்குது. அதுதானே அதுக்கு பேர் தான் இதுவா, இல்லை இப்போ வேறு முடிவு எடுத்து வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானா, அதுக்கு இந்த பேர் வச்சுருக்கானான்னு தெரில. நான் ஆனால் சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த நரி எடுக்கிறான், இது பண்ணுறான், இதை தடுக்கிறது, ஒரு ஜிஞ்சுரிக்காக பிடிச்சிட்டு இருக்கான்றது இதுதான் மோட்டிவாக இருந்தது. இதுக்கெல்லாம் இவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது. இப்போ நருட்டோனால என் பிளான் மாறிடுச்சுன்னா எதுவுமே தெரியாமல் போயிடுமே, இப்போ இவங்க என்னன்னு யோசிப்பாங்க, எதை நோக்கி இவங்க போவாங்கன்னு நினச்சேன். நீ அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம் ராஜா, நானே வந்து சொல்கிறேன்ற மாதிரி நானே வந்து சொல்லிட்டேன், இதாண்டா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இவங்க 4 பேர் சேர்ந்தா முடிவுங்க. டான்ஸோ அவ்வளோதான் ஓட்டான். இப்போ அவங்களுக்குள்ளேயே இதுவும் இருக்கும். இப்போ 4 பேர் சேர்ந்து டான்ஸோ எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லீஃப் வில்லேஜுக்கு இது என்ன கதைன்னு தெரில. இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு என்ன இதுவோ அது ஒன்று. ப்ளஸ் இப்போ சாஸ்கே வேறு அவனை காப்பாற்றிட்டாங்க பண்ணிட்டாங்க. பட் அவன் திரும்ப டான்ஸை நோக்கி போவேன் அப்படின்னு தான் அவனும் நிற்பான். ஸோ இந்த கதையை இப்போ எப்படி போய் எப்படி முடிய போகுதுன்றது ரொம்ப குழப்பமாக தாங்குது. ஆனால் இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு தர வேண்டிய ஒருத்தர் 8 நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எங்கேயா போனேன், இன்னுமா நீ வரல ஊருக்குள்ளே, எப்படியோ நடந்து வந்திருந்தா கூட இன்னைக்கு ஊர் வந்து சேர்ந்துட்டு இருக்காமே இத்தனை நாள்னு பார்த்தா அவர் இப்போ தான் மயக்கத்துலேருந்தே எழுறாரு மனுஷன். இப்போ அவர் எழுந்து வந்து சரி எழுந்துட்டா சரி வந்துடுவார் ஊருக்குன்னு பார்த்தா, நான் இப்போ தான் நான் விடுதலை அஞ்சுக்கிறேன், எங்கள் அண்ணன் வந்து நான் செத்துட்டேன்னு இருப்பான், நான் இப்போ நான் ஊரை சுற்றி பாரு எவ்வளோ நாள் நான் அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்றாரு. நம்பிதான் எல்லாருமே இருக்குது. நீ வந்தாதான் அவர் கோபம் குறையும், சாஸ்கே மேல கண்ணு குறையுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா இவர் இன்னும் நம்மளுக்கு ஷாக் கொடுக்குறாரு. நான் கூட வந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு, போயிருக்காருன்னு பார்த்தா மனுஷன் அதுக்குள்ளேயே இருந்து இப்பதான் வராருன்னதும் என்னடா டேய். பட் ஆனால் இப்போ அவர் வெளியே சுற்றுறது டேஞ்சர் தான். ஏன்னா 8 போய் பாருன்னு சொல்லி நேற்றுக்கு சுறா புட்டு அமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவன் தான் இங்கே ஆள் இல்லை. மேபி அவன் தான் இப்போ 8 தேடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியேனாலும் மாதரா கிட்டேயோ இல்லை இன்னொருத்தன்ட்டையோ மாட்டினா கண்டிப்பாக பிரச்சனை தான். சாஸ்கே கதை வேறு, அவன் இப்போ தான் கற்றுக்கிட்டி இப்போ வந்திருக்கான், அவன் நீங்கள் பீட் பண்ணிட்டீங்க, அதுக்கே இவ்வளோ எஃபெக்ட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. 8 சொல்லுது நீ என்னை கூட வேண்டிய அவசியமே இல்லை, நீயே சமாளிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சாஸ்கே கதை வேறு. பட் மீதி இவங்கெல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம். அவர் ஊருக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. அவர் வச்சு தான் இருக்குதே. இந்த ஹெட்டாக போட்டது இப்போ நருட்டோ தான் இப்போ இந்த பக்கம் இல்லைன்றதுனால தான் நருட்டோ போட்டு டான்ஸோ முடிவெடுத்தது. இவர் வந்து அப்படியே கதை மாறும், எல்லாமே மாறும். ஸோ இவர்கிட்ட தான் மொத்தமே இருக்குது. ஆனா பாருங்க, சின்ன பசங்களாம் பயங்கர சீரியஸா இருக்காங்க. இந்த பெருசுங்களாம் ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்காங்க.
அதுவும் இவ்வளோ நாள் இருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா டெய்ல்னால எவ்வளோ ப்ராப்ளம் வரும், தேடிட்டு இருப்பாங்கன்னு அந்த மனுஷனுக்கு தெரியாதா? இல்ல அது தெரியாம கூட அத வளர்த்து வச்சிருக்காங்களா என்னன்றது தெரியல. ஏன்னா ம். அவ்வளோ இது இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நான் வெளிய போறேன். அது எப்படி அந்த மாரி அவரு திங்க் பண்றாருன்னு தெரியல. அதான் ஊருக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு அவருக்கு என்ன தெரியும்? இப்பதான் எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஆ. அத பத்தி கவல இல்லன்ற மாரி போறாரு. ஆனா இந்த பாண்டிங் புடிச்சிருங்க. 2 பேரும் ஏதோ பொறந்த என்னவோ அண்ணன் தம்பி மாரி 2 பேரும் பேசிறாங்க. அது புதுசா இருந்தது. ஏன்னா எந்த டெய்லும். டைல்டும் இந்த அளவுக்கு பேசல. நருட்டோலாம் பார்த்தா தெரியும். அச்சுன்னு புடிச்சிருப்பாங்க 2 பேரும். பட் இங்க இத பார்க்கறதுக்கு ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கு. அந்த நல்லா இருக்கு. இந்த மாரி நாளைக்கு நருட்டோ மாறுனா சூப்பரா இருக்குமே! அப்டின்லாம் தோண ஆரம்பிக்குது. அந்த டெய்லு கூடமே கொஞ்சம் ஃபன் பண்ற டெய்ல் மாரி தான் இருந்துச்சு. அது சீரியஸாவே ம். ஃபீல் ஆகல. ஸோ இங்க வந்து போன 2 எபிசோட் முன்னாடியே சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். நருட்டோவும் வந்து அவனுக்குள்ள இருக்க டைல கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணா அ நல்லது. அவனுக்கு ட்ரெய்னிங் குடுங்கன்ட்டு போயிட்டாங்க. யாரு ட்ரெய்னிங் குடுப்பா? அது 2 பேரும் பேச வைக்கிறது யாரு? அவனுக்குள்ள அவன் போராடணும். இன்னமும் அதுக்குள்ள போய் நான் அசால்ட்டா சொல்றாங்க. வெளிய எடுத்து போட்டு ட்ரெய்னிங் குடுக்குற விஷயமா அது எவ்வளோ கஷ்டம். அதுவும் அது மொரட்டுத்தனமா இருக்குது. எப்படா தப்பிச்சு ஓடுவோன்னுங்குது அது. ஸோ அதுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுங்கன்னா, யார் குடுப்பா? என்ன குடுப்பா? யாருக்கு அது இருக்கான்னு தெரியல. அசால்ட்டா சொன்னாங்க. எனக்கு அப்படி யோசிக்கிறப்ப தான், இவரு எப்படி இத கண்ட்ரோல் பண்ணாரு? எப்படி அதுகிட்ட வந்து சகஜமானாருன்ற ஒரு விஷயம் தான். இவருக்குள்ளேயே அதே மாரி தான் வச்சிருப்பாங்க. வேண்டாருப்ப வச்சிருப்பாங்க. பட் இவரு எப்படி அத பேசி கன்வின்ஸ் பண்ணாரு? அது எப்படி இவருக்கு ஒத்துழைக்குதுன்றது தான் தெரியல. ஸோ இத பண்ணது யாருன்னு தெரிஞ்சு, மேபி அவங்க வந்து நருட்டோ குடுத்தா, இது சால்வ் ஆகும்னு நெனைக்கிறேன். இவங்களுக்கு எப்படி இத பண்ண வச்சாங்க? இவருக்கு எப்படி அத கண்ட்ரோல் பண்ணணுன்ற இது வந்துச்சுன்றது. ஸோ அது யாருன்னு தெரியல. எனக்கு அது தெரிஞ்சு எங்கேருந்து வரணும்னு அந்த தெரியல. டெய்ல் கூட பேசணும்னு நெனைக்கிறேன். மனசு விட்டோ, இல்ல அது ம். மனசு புரிஞ்சுக்க பார்க்கணும். அதுகிட்ட அது என்னன்றது கேட்டா எனக்கு தெரிஞ்சு அது குறையும்னு நெனைக்கிறேன். எங்கடா பேசுறதுக்கு ரெடி ஆகுது அது? நருட்டோகளுக்கு இருக்குது. அது ஆனா, அத போனாலே இது வந்து பண்ணுது. ரூடாவே எல்லாரும் பழகிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ம். யாருமே அத சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நருட்டோ மட்டும் தான் அத பண்ண முடியும். அப்படி பண்ண போய் வேணும்னா, அதுக்கு ஓகே. நருட்டோ வந்து நல்லவன். நம்மள வந்து அப்படி யூஸ் பண்ணிக்க பார்க்கல. அப்படின்றது அதுக்கு புரிஞ்சா, ஒரு வேள அது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ம். ஸோ எல்லாரும் யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணாம, இவன் வந்து அது ஒரு இதுவா பார்க்காம, அது ஒரு உயிர் தான்னு அப்படி எதனா மதிச்சா, மேபி அதுக்கு மாறலாம். அந்த மாரி தான் அவன் இப்போ இவ்ளோ தூரம் அது பண்ணியிருக்குது, உள்ளேருந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு தானே இருந்திருக்கு. இதுலயே நருட்டோ யாருன்றது தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் அது வெளிய போணும், தப்பிச்சு போணும்னு தான் பாக்குதே தவிர, ம். அது ஒண்ணும் புரிஞ்சுக்கிற மாரி தெரியல. ஸோ அதுகிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்க அப்பா வந்தாரு. இப்போ அவரு வந்தாலே அதுவே வந்து மிரட்டுது. "டேய் நீயா? உன்னையும் நானா கொல்லணும்னு பார்த்தேன்." அப்படி இருக்கு அது மோடே. ஸோ அத எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டம். அப்படி பார்த்தா இது 8 டெய்ல் இதுவும் அதுக்கு அடுத்த லெவல் இது. இதையே பண்ணிட்டாங்கன்னா, அதையும் பண்ண முடியுமா? இல்ல அது இருக்க வீரியத்துக்குலாம் வந்து சாத்தியம் இல்லையா? எப்படின்றது தெரியல. ஏன்னா, இப்போ நெகட்டிவ் அ ஆளுங்க தான் அத யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மைண்ட் செட்ட தான் அதுக்குள்ள ஃபுல்லா ம். வச்சிருப்பாங்கன்னும்போது, இங்கேயும் கோவப்பட்டா மட்டும் தான் அது வெளிய வருது. அதனாலேயே அது மைண்ட் வந்து டோட்டலா நம்மனா இப்படித்தான். இந்த இதுதான் அப்படின்ட்டு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத தான் மாத்தணும். அது பெரிய வேல தான். அவர்ட்ட என்ன பண்ண போறான்னு தெரியல. ஓகே. இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.